டிசம்பர் 2023 மகாராஷ்டிராவின் மும்பையில் இருக்கிற வடுலா பகுதியில் இருக்கிற பக்தி பார்க் அப்படிங்கிற அந்த பார்க்குள்ள வழக்கமாக நூற்றுக்கணக்கானோர் வாக்கிங் போவது வழக்கம். அன்றைக்கு அதே போலதான் பார்க் திறந்த உடனே அதிகாலையிலேயே பலரும் உள்ள வேக வேகமாக வாக்கிங் வர ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலானோர் அந்த ஹார்ட் ஆஃப் த பார்க்னு சொல்லுவாங்களே அந்த பகுதியிலேயே முன்னாடி இருக்கிற அந்த லானு நடைபாதை பகுதி இந்த வாக்கர்ஸ்க்காக விட்டுருப்பாங்களே அதுலயே நடந்துட்டு போறது வழக்கம். அப்படி இல்லாம ஒரு சிலர் இன்னும் தள்ளி போய் இன்னும் கூட அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குடைய பின்னாடி இருக்கிற பகுதிக்கெல்லாம் போறது வழக்கமாக வச்சிருந்தாங்க. அப்படித்தான் ரெண்டு பேரு அரட்டை அடிச்சுக்கிட்டே அந்த பார்க்குடைய அந்த கடைசிக்கு போறாங்க. அந்த பகுதியில ஒரு ஓடை ஓடுவது வழக்கம். அந்த ஓடையை ஒட்டியே இவங்க நடந்து போறது வழக்கமாக வச்சிருந்தாங்க. அந்த ஓடையை அவங்க நெருங்க நெருங்க பயங்கரமான துர்வாடை அடிக்கிறத கவனிக்கிறாங்க. பக்கத்துல போக போக அவங்களால தாங்கவே முடியல, அவ்வளவு பயங்கரமான நாத்தம். என்னடா அது இப்படி இருக்குதே அப்படின்னு என்ன ஏதுன்னு பார்க்க முயற்சி செய்யறாங்க. அந்த ஓடை முழுவதுமே புதர் மண்டி கிடக்குது, அடர்ந்த புதராக இருக்குது. அதுக்குள்ள அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்க பணியாற்றுகிற பணியாளர் ஒருத்தர் அழைச்சு, இல்லைங்க இங்க என்னமோ பயங்கரமா நாறுது, எப்படிங்க நாங்க வாக்கிங் போறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனடியாக பார்த்தவரு, ஆமாங்க நாறுது, உள்ள நாய் இது எதுவும் கிடக்குதே நம்ம தெரியல, இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புதர்களை விலக்கி விட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் தெரியல. அதனால அப்படியே அந்த வாய்க்காலுக்குள்ள இறங்கி, அந்த ஓடை இருக்குது இல்லையா, அந்த ஓடைக்குள்ள இறங்கி அந்த தண்ணிக்குள்ளேயே நடந்தவாறு இப்படியே புதர்களை விலக்கிட்டு அடியில பார்க்க முற்படுறாரு. அப்படி அவர் ஒரு 10-20 அடி தான் எடுத்து வச்சிருப்பாரு. அதற்கு பிறகு அப்படியே நின்ன வாக்குல உறைஞ்சு போறாரு. உறைஞ்சு போன மனுஷன் ஒரு வினாடி தான். அதற்கு பிறகு வீழ்ல கத்திட்டு அப்படியே திரும்பி ஓடி வராரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேயறது மாதிரி நிக்கிறாங்க. என்னங்க என்னங்கன்னு கேட்டா கையை கொடுங்க கையை கொடுங்கன்னு வாய்க்காலுக்குள்ள இருந்து அப்படி இவங்க கையை பிடிச்சு மேல ஏறி வந்தவரு உடனடியா போலீஸை கூப்பிடுங்க போலீஸை கூப்பிடுங்கிறாரு. என்னங்க ஏதுங்கன்னு கேட்டா உள்ளுக்குள்ள ஏதோ பணம் கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவே அரண்டு போய் அவங்களும் போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்லயே வடலா போலீசார் அங்க விரைந்து வராங்க. அங்க போலீசார் அந்த புதர்களை விலக்கி விட்டு பார்த்தபோது அந்த வாய்க்காலுக்குள்ள ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவருடைய உடல் பாதி அழுகிய நிலையில அங்க கிடக்கிறத பாக்குறாங்க. உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு அந்த உடலை கைப்பற்றி போலீசார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்புறாங்க. அதே சமயத்துல ஃபாரன்சிக் டீமை வரவழைச்சு அந்த பகுதி முழுவதும் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீசாருக்கு அந்த பகுதியில எந்த குழுவும் கிடைக்கவில்லை. இறந்து கிடந்தவர் யாரு அப்படிங்கிறது தெரியவில்லை. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதி முழுவதும் விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த இறந்தவருடைய போட்டோவை காமிச்சு ஒவ்வொரு பகுதியாக அவங்க கேட்கிறாங்க. அப்படி ஒரு பகுதியில கேட்டபோது ஒருத்தர், சார் இந்த போட்டோவை பார்த்தா இது ராஜு மண்டல் மாதிரி இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லவே, யாருங்க அது என்ன ஏதுன்னு கேட்டபோது, சார் அப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு 10-20 வீடு தாண்டி அப்படியே வலது பக்கம் ஒரு சின்ன சந்து போகும், அதுக்குள்ள போங்க, 3வது வீட்டுல பிப்புல் ஷிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட வீடு எதுன்னு கேளுங்க சார். அந்த பிப்புல் ஷிகாரி கூட தான் இந்த ராஜு மண்டல் வாழ்ந்துகிட்டு வர்றான், 2 பேரும் ஒரே வீடை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவே உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தபோது பிப்புல் ஷிகாரி வீட்டுல தான் இருக்கிறாப்படி. போட்டோவை காமிச்சு கேட்டபோது, சார் ஆமா சார் என் ரூம்மேட் தான், ராஜு மண்டல் தான், என்னங்க சார் ஆச்சு இவனுக்கு, எங்கேங்க சார் இருக்கிறான், 2 நாளா ஆளை காணான்னு நானும் தேடிட்டு இருக்கிறேன், சரி சொந்த ஊர் அசாம் அவனுக்கு, அங்கதான் போயிட்டான் போல் இருக்குது சொல்லாம கொள்ளாம அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேங்க சார், என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிப்புல் ஷிகாரி கேட்கவே போலீசார் இந்த மாதிரி கொஞ்சம் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மருத்துவமனை கூட்டிட்டு போய் உடலை காமிச்சு அந்த உடல் ராஜு மண்டல் தானா அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்ட சொல்றாங்க. அதை பார்த்த உடனே பிப்புல் ஷிகாரி, ஆமாங்க சார் இது என்னுடைய ரூம்மேட்டு ராஜு மண்டல் தான், அச்சோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறாரு இந்த பிப்புல் ஷிகாரி. இந்த ராஜு மண்டலுடைய நண்பர்கள் யாரு, அவங்க சொந்த பந்தம் எல்லாம் யாருன்னு போலீசார் இந்த பிப்புல் ஷிகாரிட்டே விசாரிச்சுட்டு அதன் மூலமா கிடைச்ச டீடைல்ஸ் வச்சு ராஜு மண்டலுடைய ஃபேமிலியை கான்டாக்ட் பண்றாங்க. அவருடைய லோக்கல் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. ஆனாலும் கூட
போலீசாரால ராஜு மண்டல யாரு கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாட்கள் உருண்டோடுது. மெல்ல மெல்ல போலீசார் தங்களுடைய பிற பணிகள்ல பிஸி ஆயிடுறாங்க. இந்த ஃபைல் அப்படியே கீழே போய் அப்படியே கிடப்புல போட்டுறாங்க போலீஸ்காரங்க. டிசம்பர் 27, 2023 மார்ச்ல நண்பர்களே, நம்ம ஊர்ல சதுப்பு நில காடுகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சதுப்பு நில காடுகள் கொஞ்சம் இந்த வடலா பகுதியை ஒட்டியே இருக்குது. அந்த பகுதிக்குள்ள ஒரு பிணம் ஒண்ணு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வருது. உடனடியாக வடலா போலீசார் அங்க விரைந்து போய் பார்க்கும்போது அங்க சுமார் 12 வயதே ஆன ஒரு சின்ன பையனுடைய உடல் அங்க கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த உடலை பார்த்த போதே போலீசாருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. அவனை யாரோ பயங்கர முரட்டுத்தனமா அடிச்சே கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. உடனடியாக போலீசார் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அந்த பகுதியில தீவிரமான விசாரணையை மேற்கொள்றாங்க. இது வடலா பகுதியை ஒட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கூட இந்த சதுப்பு நில பகுதிக்கும் அந்த ஊரெல்லாம் இருக்கிற பகுதிக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதனால ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு பகுதியாக தான் இருந்திருக்குது. இந்த பகுதிக்கு பொதுவாக மக்கள் அதிகம் வரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்தா அது வெளியில தெரியறதுக்கே பல நாட்கள் ஆகும் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. இந்த 12 வயது பையன் யாரு அப்படின்னு சொல்லி போலீசார் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனா போலீசாரால இந்த பையன் யாரு அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியவில்லை. யாராவது இந்த மாதிரி ஒரு பையனை காணோம் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சு போலீசார் அந்த பகுதி முழுவதும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் அனுப்புறாங்க. ஆனால் எந்த ஸ்டேஷன்லயுமே அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. அதனால கடைசி வரைக்கும் இந்த பையன் யாருன்னே கண்டுபிடிக்கவே முடியவில்லை போலீஸ்காரங்களால. இந்த வழக்கம் அப்படியே மெல்ல மெல்ல கோல்டு கேஸா மாறி போலீசார் இதன் மேல இன்ட்ரெஸ்ட் இழந்து இந்த வழக்கையும் கிடப்புல போடுறாங்க. ஜனவரி 12, 2024 அன்றைக்கு இரவு சுமார் 11 மணி அளவுல ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் படபடப்பாக வடலா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வராரு. பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த மனுஷன், சார் என் பையனை காணோம் சார், காலையில வீட்டை விட்டு வெளியில போனவன் திரும்பி வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி போலீசாரிடம் முறையிடுறாரு. போலீசார் அவரை ஆசுவாசப்படுத்தி உட்காருங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது கேட்டு அவருடைய மகனை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறாங்க. சார் என் பையனுக்கு 13 வயசு தான் ஆகுது சார். அவன் பேரு சந்தீப் யாதவ். அவன் இந்த பழைய பொருட்கள் எல்லாம் பெருக்கி எடுத்து அதை எடைக்கு போடுற வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான் சார். நான் ஒரு மீனவன். நான் கடலுக்கு போனேன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன். இன்னைக்கு மதியம் தான் நான் சேர்ந்தேன். காலையில இவன் வழக்கம் போல சாக்கு எடுத்துக்கிட்டு இந்த பழைய பொருட்களை சேகரிக்கிறதுக்காக அவன் வெளியில போயிருக்கிறான்னு சொல்லி என்னுடைய மனைவி சொன்னாங்க சார். மாலையாச்சு இரவாச்சு திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு அக்கம் பக்கத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டா யாருக்குமே இவன் எங்க போனானே தெரியலைங்க சார். அதனாலதான் உங்ககிட்ட ஓடோடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனடியாக போலீசார் இந்த சந்தீப் யாதவுடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க. அங்க அக்கம் பக்கத்துல இருந்து அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே இந்த சந்தீப் யாதவ் அன்னைக்கு எங்க போனா ஏதானா அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட போலீசார் விடுவதாக இல்ல. அந்த ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் ரொம்பவுமே நெருடலாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்துக்குள்ளாக இது 3வது கொலை நடந்திருக்குது அவருடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல. ஏற்கனவே நடந்த 2 கொலைகளை இவங்க என்ன ஏதுன்னு துப்பு தொடக்க முடியாமையே 2ம் கிடப்புல கிடக்குது. இது பத்தாதுன்னு போன கேஸ் வந்த 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக அடுத்த கேஸ் அதே மாதிரியான ஒரு சின்ன பையன். போன தடவை செத்தது 12 வயசு பையன், இந்த தடவை 13 வயசு பையன். அதனால இந்த 2 கேஸுக்கும் கனெக்ஷன் எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல போலீசார் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை காணாமல் போன சிறுவனுடைய அப்பாவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அவனுடைய நண்பர்கள், அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்க டீடைல்ஸும் எல்லாத்தையுமே சேகரிக்க முடிஞ்சது போலீசாரங்களால. உடனடியாக போலீசார் அவங்களுடைய நட்பு வட்டம், அவங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லா பக்கம் தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. அதே சமயத்துல இந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, இதை நம்ம இவ்வளவு லேசில் விடக்கூடாது,
இது என்ன தொடர்ந்து இப்படியே நம்ம ஸ்டேஷன்லயே நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 டீம் அமைக்கிறாரு. அதுல ஒரு டீம் ஃபாரன்சிக் டீமை அமைச்சு அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கான பணியை கொடுக்கிறாரு. அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற எல்லா பகுதியிலையும் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு அவங்க வீட்டில இருந்து ஆரம்பிச்சு அந்த பகுதி முழுவதும் தேட சொல்லி சொல்றாரு. இன்னொரு டீம் வந்து சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட விசாரணைக்கு அவங்கள பணிக்கிறாரு. 3வது டீம் அந்த பகுதி முழுவதும் இந்த முறை இந்த பையனுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா, அதனால அவங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே 1/2 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த பகுதி முழுவதும் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை எடுத்துட்டு வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு டீமையும் ஃபார்ம் பண்றாரு. சந்தீப் யாதவ் காணாம போயிட்டான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சரியாக 24 மணி நேரத்துக்குள்ளாக போலீசாருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா, சந்தீப் யாதவ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகிற அந்த சிசிடிவி பதிவுகளை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த தெருவுல இருந்து ஒரு 4 தெரு தள்ளி இருக்கிற ஒரு கடையில வச்சிருந்த ஒரு சிசிடிவி பதிவை எடுத்து பார்த்தபோது அந்த பதிவுல இவன் சந்தீப் யாதவ் தனியாக நடந்து போறது தெரியுது. அப்படி அவன் நடந்து போகும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தர் வராரு. அவர் வந்து இவங்கிட்ட ஏதோ பேச்சு கொடுக்கறது தெரியுது. அதற்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறத சிசிடிவி பதிவுகள் கை கிடைக்குது. உடனடியாக போலீசார் அந்த பதிவை எடுத்துட்டு சந்தீப் யாதவுடைய வீட்டுக்கு ஓடுறாங்க. அங்க போய் இது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எதுன்னு கேட்டபோது, சார் இது பிப்புல் ஷிகாரி சார், இவரு வந்து ஒரு 4-5 ஸ்ட்ரீட் தள்ளி தான் குடியிருக்கிறாரு, அவரும் வந்து இதே மாதிரியான பழைய பொருட்களை சேகரிச்சு விற்கிறவர் தான் சார், ஆனா அவர் வந்து ஹோல்சேலர் மாதிரி, என்னுடைய பையன் மாதிரி நிறைய பேர் வந்து அங்கங்க இருக்கிற பொருட்களை பருக்கிட்டு வந்து சேகரிச்சு கொண்டு வந்து இவர்கிட்ட எடைக்கு போட்டு விற்பாங்க, இவரை வந்து மொத்தமாக வியாபாரிகளுக்கு வித்துடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனடியாக இந்த பிப்புல் ஷிகாரியுடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க. போலீஸ் டீம் அங்க போகும்போதே அந்த எஸ்ஐக்கு ஒரு பொறி தட்டுது. இவனைத்தானே நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ராஜு மண்டல் கொலையில விசாரிச்சோம் அப்படின்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. தெளிவாகவே போறாரு இந்த முறை. அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அவனிடம் கேட்டபோது அவன், ஆமா சார் இந்த பையனை பார்த்தேன், அவன் வந்து ஏதோ பொருள்லாம் பொறுக்கி வச்சிருந்தேன்னு சொன்னா, கொண்டாடா வீட்டுல போட்டுட்டு போன்னு சொன்னேன், கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரொம்பவுமே கூலாக இருக்கிறான். அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனா போலீசார் எப்படி விசாரித்தும் கூட பிப்புல் ஷிகாரிக்கும் இந்த பையன் காணாம போனதுக்கும் எந்த தொடர்பும் இருக்கிறதாக போலீசாருக்கு தெரியவே இல்லை. அதனால போலீசார் அவனை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு பிறகு போலீசார் இந்த ராஜு மண்டல் கேஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸ்ல இந்த பிப்புல் ஷிகாரி தானே ரூம்மேட், அதனால மீண்டும் ஒரு முறை அவனை விசாரிக்கிறதா கூட்டிட்டு வராங்க. ஆனா இந்த முறை போலீசாருக்கு இவனுக்கும் 2 கேஸுக்கு தொடர்பு இருக்கிறதாக நமக்கு தெரியுது இல்லையா, அதனால இந்த தடவை இவனை லேசில் விடக்கூடாதுன்னு சொல்லி போலீசார் அவனை படு தீவிரமா விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவன் வந்து, சார் ராஜு மண்டல நான் தான் சார் கொன்னேன், எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருந்தது, அதனால நான் ராஜு மண்டல கொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கூலாக சொல்றான். இருந்தாலும் போலீசாருக்கு இந்த 13 வயசு பையன் காணாம போனான் இல்லையா, அவனுடைய வழக்கிலையும் இந்த பிப்புல் ஷிகாரி மேல சந்தேகம் இருக்கவே போலீசார் மீண்டும் அந்த ஆங்கிள் தீவிரமான விசாரணையை தொடர்றாங்க. அதுக்கெல்லாம் அவன் அசர்ற மாதிரி தெரியல. அதற்கு பிறகுதான் போலீசார் தங்களுடைய வழக்கமான கிட்டுக்கு பிடி விசாரணையை போடுறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாம பிப்புல் ஷிகாரி, சார் அந்த சந்தீப் யாதவன் நான் தான் சார் கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கிறான். அவனை நீ தான் கொன்னையா, என்னடா பண்ண ஏதுடா பண்ணன அப்படின்னு கேட்டா சந்தீப் யாதவன் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அவனுடைய உடலை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதே சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல அதுலதான் வீசினேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா எங்க வீசினா அப்படின்னு சொல்லி அவனைவே கூட்டிகிட்டு போய் காட்ட சொன்ன போது கூட அவன் தெளிவாகவே போலீசார மிஸ்லீடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். சந்தீப் யாதவுடைய உடலை போலீசாருக்கு அவன் காட்டி கொடுக்கவே இல்லை.
இவன் இவ்வளவு பெரிய கல்லூரி மகனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி போலீசார் என்ன பண்றாங்க, மறுபடியும் இவனை தீவிரமா விசாரிக்கிறாங்க. இன்னும் என்னென்ன பண்ணானோ தெரியலையே அப்படின்னு போலீசார் விசாரிக்கிறாங்க. ஏன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு இவனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது இவன் ஏதோ அகஸ்தமா ஒரு கொலை பண்ண மாதிரி தெரியல, ரொம்பவுமே பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம ஒரு கொலையை பண்ணவன் எவ்வளவு கூலா அதை ஒப்புக்கிறான், அதை பதில் சொல்றான் நம்ம கேட்கறதுக்கு. அதனால இன்னும் ஏதோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் அவனை தீவிரமான கிட்டுக்கு பிடி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க போலீஸ்காரங்க. இந்த முறை அவன் சொன்னதை கேட்டு போலீசார் மட்டுமில்ல மும்பை நகரமே ஆடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவன் சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சதுப்பு நில காடுகள்ல ஒரு 12 வயசு பையனுடைய உடலை எடுத்தீங்க இல்லையா, அந்த பையனை நான் தான் கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, மேலும் போலீசார் விசாரிச்ச போது அவன் என்ன சொல்லி இருக்கிறான், சுமார் 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்கத்தால வாழ்ந்துகிட்டு இருந்தேன் சார். அப்ப சோனாகாஞ்சி பகுதியில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பொழுது எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அங்க என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு தகராறாகி போச்சு. அந்த கோபத்துல அங்க என்னுடைய மனைவியை நான் கொண்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, மனைவியை கொண்டு போட்டுட்டு அதற்கு பிறகு கல்கத்தாலேயே இன்னொரு பகுதியில போய் நான் வாழ தொடங்கினேன். அங்க ஒரு பெண்ணோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. நானும் அவளும் கணவன் மனைவியாகவே, திருமணம் ஆகாம கணவன் மனைவியாவே ஒரே வீட்டுல வாழ்ந்தோம். அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தா சார். அந்த பொண்ணு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா. எங்க அம்மா கூட நீ எதுக்கு இருக்கிற, எனக்கு எங்க அம்மாவும் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி அந்த 14 வயசு பொண்ணு பயங்கரமா பிரச்சனை பண்ணா சார். அதுல கடுப்பாகி ஒரு நாள் அந்த பொண்ணை ஓங்கி ஒரு போடு போட்டேன். அவ ஸ்பாட்லயே செத்து போயிட்டா. அவளுடைய உடலை அவங்க அம்மாளுக்கே தெரியாம நானு டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பொண்ணு எவனையும் கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு நான் சொன்னதை நம்பிக்கிட்டு அவளும் என் கூட குடியிருந்தா. அதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் தான் வாழ்ந்தோம். அதுக்கு பிறகுதான் நான் அவளை விட்டுட்டு மும்பை வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சொன்ன கணக்கை பார்த்தா ஏற்கனவே அவன் 5-6 கொலைகள் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெளிவாக தெரிஞ்சது. இந்த விஷயம் வெளியான உடனே மும்பை நகரமே ஆடி போயிருச்சு. மும்பை பகுதிக்குள்ள இப்படி வெளியில யாருக்குமே தெரியாம 5-6 கொலைகளை செய்த ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி மும்பை மக்கள் ஆடி போயிட்டாங்க. போலீசார் இவனை இதோட விடுறதாக இல்ல, இதுக்கு மேலேயும் இவன் ஏதாவது பண்ணியிருக்கிறானா அப்படின்னு போலீசார் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த வழக்கு இன்னும் போலீஸ் விசாரணையில தான் இருக்குது நண்பர்களே. இந்த வழக்கு பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கிறோம் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல நம்மளுடைய வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் நமக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. அதே போல நம்ம ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த கேஸை பற்றி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம அந்த கேஸை பத்தி ஆராய்வோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பை.